சமத்துவத்தை தோற்கடிக்க இடதுசாரி முகமூடியா, போபகவை வீழ்த்த அனுராவுக்கு உதவிய கார்பரேட்டுகள். இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்றதை அடுத்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் நாட்டின் அதிபராகி இருக்காரு. இனி கொள்ளையடித்த அரசியல்வாதிகளுக்கு சிறைதான். இனப்பிரச்சனையில் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்லாம் வெளியான தகவல் பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துச்சு. ஆனா இலங்கை உள்ளிட்ட உலகின் இடதுசாரி அமைப்புகள் பலவும் இதை ஒரு இடதுசாரியினுடைய வெற்றியாகவே பார்க்கல. ஜேவிபி என்னும் சிங்கள இனவெறி பௌத்த மதவெறி போலி கம்யூனிச இயக்கத்தின் தலைவர் தான் அனுரகுமார திசநாயக்க அப்படின்றாங்க. கார்பரேட்டுகளின் தேர்தல் பரப்புரை யுக்திகளால் இவர் வளர்ச்சி நாயகனாக ஊதி பெரிதாக்கப்பட்டார், செயற்கையாக இவர் பெருசாக்கப்பட்டார், ஊதி பெருசாக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. இதனுடைய விளைவாக தான் ஓராண்டுக்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்புகளின் போதே அதிபர் தேர்தலில் அனுரகுமார வெற்றி பெறுவார் அப்படின்னு 51 விழுக்காடு பேர் கூறியதாக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டது. இதுவும் அனுரகுமாரவை ஆட்சியில் அமர வைக்கும் ஒரு உளவியல் பிரச்சாரம் தான் அப்படிங்கிறாங்க அவங்க. இலங்கை அரசு கட்டமைப்பின் மீது நம்பிக்கை இழந்திருந்த மக்கள் இடதுசாரி போர்வை போர்த்து கொண்டிருக்கும் அனுரகுமார திசநாயக்கவை கார்பரேட் ஊடகங்கள் மாற்றாக நிறுத்தும் போது அதை ஏற்கக்கூடிய ஒரு நிலைக்கு இலங்கை மக்கள் தள்ளப்பட்டாங்க. வேற வழி இல்லை அப்படிங்கிற போது அதை ஏற்கக்கூடிய நிலைக்கு இலங்கை மக்கள் தள்ளப்பட்டாங்க. மற்றபடி சஜித் பிரேமதாச, ரணில் ஆகிய 2 பேருக்கும் எந்த வகையிலும் மாற்று பொருளாதார அரசியல் திட்டங்களை கொண்டவர் அல்ல அனுரகுமார திசநாயக்க அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்கு. தேர்தல் பரப்புரையின் போது எந்த இடத்திலையும் சிங்கள பேரினவாதிகளை அவர் சாடல. வடக்கு பகுதி தமிழர்களுக்கு நியாயம் வழங்குவோம் அப்படின்னும் சொல்லல. காரணம், ரணில் சஜித்தை ஆதரிக்கும் சிங்கள இனவாதிகளுடைய பௌத்த சாமியார்களுடைய ஆதரவை அவர் இழக்க விரும்பாததான் அதற்கு காரணம். அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணல, சிங்கள பேரினவாதத்தை ஆதரித்தும் பேசல, அதே போன்று பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நாங்க உதவி செய்வோம், அவங்களுடைய உரிமை மீட்டெடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லல. ஏன்னா அதுக்கு பின்னாலேயும் ஒரு மிகப்பெரிய அரசியல் காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அனுராவுக்கு அதிகமான வாக்குகள் சிங்கள மக்கள் வாழும் பகுதியிலிருந்து கிடைச்சிருக்கு. தமிழக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் கம்மியான வாக்கு தான் அவர் கிடைச்சது. அதனுடைய இன அரசியலை பளிச்சுன்னு வெளிப்படுத்துகிறது. அதுதான் அனுரகுமாரோட இன அரசியலை ரொம்ப ஓப்பனாக அது வெளிப்படுத்துது. இலங்கை மக்கள் தான் அதிக வாக்கு போட்டிருக்காங்க, பேரினவாத மக்கள் தான். இலங்கை அரசியல் நேரடியாக இனவாத அரசியல் வெளிப்படலை அப்படின்னு குறிப்பிடுறவங்க தமிழர்களின் ஆதரவு பெற்ற தலைவராக அனுரகுமார திசநாயக்க இல்லை அப்படிங்கிறதையும் கருதலை கொள்ள வேண்டி இருக்கு. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் நம்முடைய கொள்கையை தீவிரப்படுத்தவும் உழைக்கும் மக்களுடைய போராட்டங்களை திசை திருப்பி ஒடுக்கவும் ஏகாதிபத்தியங்களால் பேரினவாதம், பெரும்பான்மைவாதம், புலம்பெயர்ந்தவர்கள், அகதிகள் மீதான வெறுப்பு போன்ற இனவெறி, மதவெறி, தேசவெறி துவேஷங்கள் முன் தள்ளப்படும் பின்னணியில் அனுராவினுடைய வெற்றியை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதா இடதுசாரி கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பெரும்பான்மையான அமைப்புகளுடைய கருத்தாக இருக்கு. தமிழக அரசியல் கட்சிகளுடைய ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாடும் மௌனிக்கப்பட்டு விட்டது. திமுகவினுடைய முப்பெரும் விழா, விஜய் அரசியல் மாநாடு, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மோடி அரசின் அறிவிப்பு, கெஜ்ரிவால் சிறையிலிருந்து விடுதலை, அதிஷி முதலமைச்சராக பதவியேற்பு, திருப்பதி லட்டு, அதில் மாட்டு கொழுப்பு, இப்படியாக பரபரப்பு ஊட்டி இலங்கை அதிபர் தேர்தலை மேம்பூச்சாக மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதனாலேயே அனுரகுமார திசநாயக்கனுடைய தேர்வு மிகப்பெரிய இடதுசாரிகளின் வெற்றியாக முன்னிறுத்தப்படுகிறது என்பதே அவங்களுடைய வாதமா இருக்கு. அனுரகுமார திசநாயகவும் அவரது ஜேவிபி கட்சியும் பேரினவாத கட்சிகளுடைய அரசியல் பங்கு பெற்ற தமிழர்களோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது வெளியேறிய ஒரு அமைப்பு தான். இலங்கையில பொருளாதார பிரச்சனை, IMF நெருக்கடியால் திரும்பவும் பூதாகரமாக எழும்போது சிங்கள மக்களை கவர அனுரகுமார திசநாயக்க திரும்பவும் ஒரு எதிரியை உருவாக்குவார். அதற்கு இலக்காக போவது தமிழினம்தான். தமிழர்கள் மீது இப்போ மேற்கொண்டு வரக்கூடிய இராணுவ ஆட்சியை தொடர்வது, அவங்களுடைய காணிகளை, இடங்களை விடுவிக்காமல் இருப்பது, குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட மாகாணங்களை முடக்குவது அப்படின்னு அவர் ஆரம்பித்து புத்த பிக்குகளின் ஆசையுடன் தமிழர்களை போராட்டத்திற்கு தள்ளி அவங்களுக்கு எதிரான கருத்தை உருவாக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நிச்சயமா அவர் பண்ணுவாரு. அனுரகுமார திசநாயக்க இந்த மாதிரி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே அதை காட்டியே சிங்கள வாக்குகளை வாங்கிடுவாரு அனுரகுமார திசநாயக்க. ஏன்னா இலங்கையை பொருளாதார நெருக்கடியில தள்ளிய ராஜபக்சவை விரட்டியடித்த மக்கள், போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய வழக்கறிஞர்
நுவன் போபகே அதிபர் தேர்தலில் களத்தில் இறங்கினார். இவர் மார்க்சிய லெனினிய கட்சி அடங்கிய இடதுசாரிகளுடைய போராட்ட கூட்டமைப்பினுடைய சார்பில் களமிறக்கப்பட்டார். ரணில் சஜித் மீது அதிருப்தியில் இருந்த மக்கள் உண்மையான இடதுசாரி நுவன் போபகே பக்கம் திரும்பிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இடதுசாரி என்கிற போர்வையில் அனுரகுமார திசநாயக்கே களமிறக்கப்பட்டு பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டது. இதுதான் மிகப்பெரிய பகிரங்கமான பின்னணி. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் கேட்கும் போது. இதே மீறி நுவன் போபகே 11,191 வாக்குகள், அதாவது 0.8% வாக்குகளை வாங்கினார். எந்த ஊடக வெளிச்சமும் இவர் மேல பாய்ச்சப்படலை. சமகால அரசியல் சூழலை அனுமானித்து இந்த இடைக்காட்டத்திற்குரிய அதற்கேற்ற வகையில திட்டம், அதை அடைவதற்கான செயல்திறன்களை வகுத்து செயல்படும் பார்வை இல்லாததாலும் மக்கள் அடித்தளம் இல்லாததாலும் இந்த கூட்டமைப்பு தேர்தல் அரசியல் களத்துல குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. இனியாவது இவங்க இளை மக்களிடம் மாற்றத்திற்கான கருத்தாக்கத்தை முன்வைத்து செயல்படணும். இல்லைனா அனுரா, ரணில், சஜித் ஆகியோரே இலங்கையினுடைய முகங்களாக அறியப்படுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தும் இல்லை. இலங்கையும் அந்நிய நாடுகளுடைய சந்தையாகவே மாறிவிடும்.